காசே கட்டல, சும்மா எடுத்து ஆன் பண்ணால் புழுக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. போகும்போது என்ன காசு கேட்பாங்களோ, நான் எப்படி சொல்கிறேன் கன் எப்படி லோட் பண்ணுன்ட்டு. எந்த லோட்டில் தான் இருக்குது, அதான் வெயிட்டர். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நாம் ஃபிஷ்ல இப்படி வச்சுக்கணும். இது வந்து 4 கிரிப், பப்ஜி 4 கிரிப்னு சொல்லுவாங்க. நம்ம பிளாக் பண்ணிட்டு இந்த ஹாலோ ஸ்கோப்பில் வந்து நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே ஒன்றுமே தெரியாது. அது ஒரு ஆன் பண்ணி சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா, வர நிறுத்துற அவனை. அவ்வளோதான். எப்படி எங்கள் தாத்தா பார்த்தா நாங்கள் வந்து ஒன்லி புளிப்பாக தான் சாப்பிடுவோம். அப்போ இந்த கருலாம் எங்கள் வீட்டில் வந்து சொப்பு சாமான் தான் இருந்துச்சு. முடியலை. அதுக்கப்புறம் வந்து புளியோட கலெக்ஷன் அதிகமானு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த வேட்டையாடு நிறுத்திட்டோம். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லை உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. நம்பினாதான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. நான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இருக்கு வேட்டையாடு அந்த லூசியானா சிக்கன் பாப்பாய்ஸுக்கு போயிட்டு கேட்டேன். சார் 12 o'clock தான் நம்ம செக்இன் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் வந்து சிக்கன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அதை வந்து கரெக்டாக குக் பண்ணுறதுக்கு நீட் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ ஈவெண்ட்டும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, லைட்ஸும் செக் போயிட்டுருக்கு. ஐ திங்க் இவங்க ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு தோணுது. ஸோ வி ஆர் சிட்டிங் இன் அ டாப் ஃப்ளோர் ஆஃப் கோர்ட்டில் இருக்கும். இங்கே நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அப்புறம் ரீல்ஸ் நல்லா பண்ணுறதுக்கும் நோட்டீஸ் பாயிண்ட் ரீல்ஸ் நல்லா பண்ணுறதுக்கும் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான அது வந்து ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட் தான் இப்போ இந்த ஆரோ ஆப்பில் இருக்கிறது. நிறைய கடைங்க இன்னும் ஓப்பனே ஆகலை. ஸோ வி நீட் நம்ம இயர்லியராக வந்தது தான் இதுக்கான காரணம்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணுன்னு இருக்கு, பட் நான்வெஜ்ஜாக தான் சாப்பிட்ணுன்னு இருக்கு. ஐஸ்கிரீமும் சாப்பிட்லாம். ஸோ என்ன சொல்கிறீங்க கேமராமேன் என்ன சொல்கிறாரோ அது நம்ம செஞ்சிடலாம். பசிக்குதுடா, ஏதாச்சும் சாப்பிட்லாம்டா. பாப்பாய்ஸ் 12 மணிக்கு தான் வருமா, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒன்லி தேட்டர்ஸ் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன்னு நாங்கள் போகல. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ ஏதாச்சும் தப்புகள் பிழைகள் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிருக்கேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அதில் 10:30 மணிக்கு வந்து இப்போ தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. 11:30. எனக்கு அந்த KFCயில் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே இந்த லூசியானா சிக்கன் பாப்கார்ன் எப்படி இருக்குன்ட்டு வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். பாப்பாய்ஸில் பாப்கார்ன் வாங்கியிருக்கோம், பட் இட் டேக்ஸ் டைம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து KFC கம்பேர் பண்ணுறத விட இங்கே ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் காம்போஸ் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் KFCயே ட்ரை பண்ணி போர் அடிக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்ட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து பாப்கார்ன் வாங்கிடுவோம். ஸோ KFC கம்பேர் பண்ண 99ல் இதுவும் 99 தான். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ KFCயில் இன்னும் வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா கலராக இருக்கும். ஸோ கலர் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அண்ட் தென் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி KFC விட கொஞ்சம் கம்மி தான். பட் இட்ஸ் குட். உங்களுக்கு ஒரு பைட் இப்போ வந்து இந்த பாப்பாய்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா KFC 99 வந்து நல்லா தான் இருக்குது. பட் அதை கூட கம்பீட் பண்ணால்
ஒரு 2 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து அதில் நிறைய பாப்கார்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய பெரிய பீஸாக வந்து ஒரு 7-8 போட்டுடுறாங்க. அதில் வந்து நல்லா சின்ன சின்னதாக நிறைய இருக்கும். அண்ட் தென் வந்து நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பட் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது 5 out of 3. அது வந்து KFC வந்து 5 out of 4 கொடுக்கலாம். பாப்பாய்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தட்ஸ் ஆல். 9 o'clock நம்ம வரும்போது யாருமே இல்லை. ஸோ இப்போ டைம் வந்து 12:30. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னு கேட்டதுக்கு இன்னும் வந்து டிலே ஆகும் சார். ஒரு 4:30 5:30 கூட ஆகலாம். ஸ்டார்ட் வந்து 5:30க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் வந்து ஆண்ட்ரியாவும் சூர்யா சார் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் திஸ் ஆர் தட்டு தான். வந்தாலும் வரலாம், வராக்கட்டியும் போகலாம். அதான் கொஞ்சம் சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஸோ உங்களுக்காக தான் வந்து எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது. பட் 9லேருந்து இங்கே 12:30 வரையும் உட்காந்துருக்கோம். ஒரு படத்துக்கு போயிருக்கலாம். சரி லியோ படம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு, டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஃபுல் ஷோஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வேலைகள் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பார்க்கலாம்.